அப்ப இயேசுவானவர் ஒன்று ஞானத்திலும், இரண்டாவது வளர்த்தியிலும், மூணாவது பாருங்க தேவ கிருபையிலும். சத்தமா அல்லேலூயா சொல்லலாங்களா? இயேசுவாவோடு என்ன கிருபை இருந்தது? தேவ கிருபை, பிதாவுடைய கிருபை. அப்ப நம்மோட அந்த கிருபை இருந்து அவர் வந்தது மனுஷங்களுக்காக. ஸ்தோத்திரம். நமக்காகத்தான் அவர் வந்தார். அப்ப மனுஷர்களுடைய தயவுல அதிகமாய் விருத்தி அடைந்தது போல ஸ்தோத்திரம். எஸ்தர் புஸ்தகத்துல வாசிக்கிறோம், எஸ்தருக்கு தன்னை காண்கிற எல்லார் மேலும் கர்த்தர் என்ன பண்ணார்னா தயவு கிடைக்க பண்ணினார். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் படிச்சோம்னா ஜனங்கள் எல்லாரும் தயவு பெற்றிருந்தார்கள். ஸ்தோத்திரம். ரட்சிக்கப்படுகிற ஜனங்களை கர்த்தர் அனுதினமும் சபையில என்ன பண்ணார்? சேர்த்து கொண்டு வந்தார். அப்போ தேவனுடைய தயவு என்பது ஒருவரும் வரும்போது தேவ தயவு யாருக்கெல்லாம் இருக்குதோ அவங்களுக்கு கர்த்தர் நல்ல மனுஷர் தயவை கர்த்தர் தருவார். அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. உங்களுக்கு பிடிக்காதவங்க மேல் அதிகாரிகளா மற்றவங்களா இருக்கலாம், ஆண்டவரே அப்படின்னு சொல்லி தயவை கேட்டீங்கன்னா ஸ்தோத்திரம், உங்களுக்கு எதிராக இருந்தவங்க உங்க கட்சியா மாறிடுவாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. இப்ப அல்லேலூயா சொன்னா நடக்கும், அவங்கள மாற்றுவார். பைபிள்ல படிக்கலாம், வேற இருதயத்தை தந்தார். அப்ப ஆண்டவர் ஆற்றையே என்ன பண்ணியிருக்கிறாரு? மாத்தி இருக்கிறார்.